அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் கடை வேலைக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான கடைசியாக, அதாவது முடிய போகிற 11வது மாதத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ரேஷன் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இது விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த 2 விதமான போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் இந்த போஸ்டிங்கை நமக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, அதில் உங்களுடைய மாவட்டம் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போலேருந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதே போல் அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அதை நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ அதே போல் நம்ம என்ன வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிச்சுட்டு ஸோ அதை நம்ம எப்படி கரெக்டாக சப்மிட் பண்ணுறது, நம்ம ஃபோன்லேயே எப்படி பண்ணிக்கிறது, ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக A to Z எல்லாமே இருக்க போகுது இந்த வீடியோவில். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அனைத்து விதமான நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, டிஎன் ரேஷன் ஷாப் தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளை ஆன்லைன் ஃபார் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் வேலைகள் எல்லாமே ரேஷன் கடைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. அதனால் கூட்டுறவை சார்ந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெனிஃபிட்லின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடோட நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இது கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு பேசிக்கான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. கடந்த 2-3 வருஷமாகவே இந்த ரேஷன் வேலைகளாக இருக்கட்டும், இல்லை விஏஓ வேலைகளாக இருக்கட்டும், ஸோ நிறைய அரசு வேலைகள் எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு வரவேற்கத்தக்க ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் இருக்குங்க. ஸோ அதாவது நீங்கள் ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதோட வெப்சைட் கேட்டிருப்பீங்க இல்லையா, அதோட வெப்சைட் இதுதான். ஸோ https://www.trbtnj.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒரே வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி ஸோ விண்ணப்பிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பக்கத்துலேயே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை அப்ளை நவுன் கொடுத்தீங்கன்னா ஸோ அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேகன்சி, செங்கல்பட்டு 178 வேகன்சி, சென்னை 344 வேகன்சி, கோயம்புத்தூர் 233 வேகன்சி, கடலூர் 245 வேகன்சி, தருமபுரி 98 வேகன்சி, திண்டுக்கல் 312 வேகன்சி, ஈரோடுக்கு 243 வேகன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேகன்சி, காஞ்சிபுரம் 274 வேகன்சி, கன்னியாகுமரி 134 வேகன்சி, கரூர் 90 வேகன்சி, கிருஷ்ணகிரி 146 வேகன்சி, மதுரை 163 வேகன்சி, நாகப்பட்டினம் 98 வேகன்சி, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரி 67 வேகன்சி,
பெரம்பலூர் 58 வேக்கன்சி, புதுக்கோட்டை 135 வேக்கன்சி, ராமநாதபுரம் 114 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 118 வேக்கன்சி, சேலம் 276 வேக்கன்சி, சிவகங்கை மாவட்டத்துக்கு 103 வேக்கன்சி, தென்காசி 83 வேக்கன்சி, தஞ்சாவூர் 200 வேக்கன்சி, தேனி 85 வேக்கன்சி, தூத்துக்குடி 141 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேக்கன்சி, திருநெல்வேலி 98 வேக்கன்சி, அடுத்ததாக திருப்பத்தூருக்கு 75 வேக்கன்சி, திருப்பூர் 240 வேக்கன்சி, திருவள்ளூர் 237 வேக்கன்சி. ஸோ அடுத்ததாக திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை 150 வேக்கன்சி. டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், விற்பனையாளர் மற்றும் கட்டுனர். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 2 போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதற்கு மேலே நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தால் கூட, எத்தனை டிகிரி முடித்தவங்களாக இருந்தால் கூட எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ உங்களுடைய டிகிரியை வச்சு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் பேக்கருக்கு, அதாவது நீங்கள் கட்டுனருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க நீங்களே. சரிங்களா? ஸோ அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சேல்ஸ்மேனுக்கு வந்து 150 ரூபா ஃபீஸும், பேக்கருக்கு வந்து 100 ரூபா ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக கடைசி நம்ம பார்க்க போகிறது இதற்கான ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு அதில் எல்லா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, ஒரிஜினலாக இருக்குன்னா அதுக்கு 50% மார்க் கொடுத்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வந்து 6250 தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து 8000 10,000 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி சேலரி இவ்வளோ தான் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் கட்டாயம் எனக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கட்டுனர், அதாவது பேக்கர்ன்ற போஸ்டிங்கை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிறதான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேலே, சரிங்களா, எந்த தேதியில் வேணாலும் அப்ளை பண்ணுறது க்ளோஸ் ஆகுங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்பாகவே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிங்க. ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அரசு வேலை நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.